பிடிஏவர் அடுத்த பேஜ்ல வந்து பிடிஏவர் வந்திருக்கு. ஒரு டீம் வச்சு போனாங்க. அதிகமா நானும் நவீன் வந்து ஆப்போசிட் டீம் இருப்போம். நவீன் அவர் வந்து அவங்க டீம் எடுத்திருப்பாங்க, நான் வந்து ஒரு டீம் எடுத்திருப்பேன். யார் டீம் ஜெயிச்சாலும் அப்படி ஃபன்னா நடக்கும். கிரிக்கெட் வந்து எங்க ஸ்கூல் லைஃப்லயே வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. எப்போ பிடிவிக்கான எந்த கேம் சொல்றாலும் கிரிக்கெட் ஒரு இம்பார்ட்டன்டா இருக்குது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? இவரை பத்தி சொல்லணும்னா கிரிக்கெட்ல வந்து இவரை வந்து பால் வந்து ஸ்டெம்பிள் அடிச்சு இதை யாராலுமே அவுட் பண்ண முடியாது. இப்ப போடுற பிஜிஎம் சேலஞ்ச் பண்ணுங்க பாத்துக்கலாம். நான் சொல்றேன், பால் வந்து பேட்ல படாது, பட் ஸ்டெம்ப்லயும் படாது, பேட்லயும் படாது. பால் நீ போடுற பால் அப்ப எங்கடா போகணும் அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே ஒரு உடம்புல தான் போகும். இங்க என்ன பொருட்காட்சியாடம் நடக்குது? என்னாச்சு? இங்க வந்து கலர்ஸ் நானே முன்ன வந்து பார்ட்னர்ஷிப் தசரா வந்த டைம் 2 பேரும் ஐஸ்ல இருக்கோம். என் வாழ்க்கையை நான் நீ காரண மாதிரி என்னைக்குமே விட்டுட்டாங்க. எங்க அண்ணன்ட்ட இருந்து ஒரு பேட் வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. வாங்கிட்டு வந்துட்டு நிறுத்தான். இவன் 24 ரன்னு, நான் 28 அதாவது ஆஃப் செஞ்சுரி 2 பேர் சேர்ந்து அப்படி எனக்கு வந்து நான் சிக்ஸ் அடிச்சதே கிடையாது. அந்த கிரவுண்ட்ல நான் சிக்ஸ் அடிச்சதே கிடையாது. அன்னைக்கு அந்த பேட் வாங்குறேன், பால் போடுறானுங்க. அன்னைக்கு என்ன நினப்புல இருந்தேன்னு கூட நான் எனக்கு தெரியல. தூக்குனேன், போய் சிக்ஸ். எல்லாருமே சொல்றாங்க இவனுங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சுவானுங்களா? உன்னாலில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் கிடையாது. அது நவீன் தான் ஆப்போசிட் டீம் சொல்றால. என்ன பண்ற? அவன் வேற பண்றான். இவனா அடிடா. நான் ஆடுறதே என்னைக்காவது ஒரு நாள் தான். அன்னைக்கு ஏதோ தசரா பார்த்து சக்தி கிட்டி வர வச்சு அப்படியே அப்படி ஒரு 6. அடுத்த பிக்சர் வந்து ஸ்கூல் ஃபேர்வெல். ஸ்கூல் ஃபேர்வெல் ஃபீல் வந்து சூப்பரா இருக்கும். நமக்கு ஒரு ஃபேர்வெல் நடக்குது, நம்ம ஸ்கூல் முடிக்க போறோம். டேட் வரதுக்கு முன்னாடி நாங்க ஃபேர்வெல் டேட் முடிவு பண்ணிட்டோம். ஃபேர்வெல் வந்து அவ்வளோ ஒரு மெமரபிளான ஒரு டேவா இன்னைக்கு அமைஞ்சது. ஸோ எல்லா ஸ்டாஃபும் எங்கள்கிட்ட பேசினாங்க, எல்லா டாபிக்ல பற்றி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து எல்லாரும் எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அமௌண்ட் கொடுத்து உங்களால தான் முடிஞ்சது. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அமௌண்ட் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு கிராண்டா பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு அஜெண்டா திங்க் பண்ணுவீங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல் பத்தின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து மேடம் போனதால அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து பேசுறான், ஸ்டாஃப்ஸ் பேசலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிளான். அந்த அஜெண்டா நாங்க முடிவு பண்ணி ஸ்டாஃப்ஸ் பேசுறாங்க,
ஒரு மெமரி வீடியோ ஒன்று இருக்கு, அதை ப்ளே பண்ற போலதான் பிளான். அவனு வந்து போவாங்க ஸ்டாஃப்ஸ் பேசுறதுக்கெல்லாம் தேங்க்யூ. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸை பத்தி பேசலாம், ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்க இருக்காங்க. பிரின்சிபல் சார் நிக்கிறாரு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க மேக்ஸ் மிஸ் வந்து அப்போ வந்து பிரின்சிபல் சார் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அதை நான் வேற வழியே சொல்லியிருக்கேன். எல்லாத்துட்டையும் சொன்னேன், மிஸ் இப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் யாரும் விடுவாங்க, பிரின்சிபல் சார் வந்து அப்போ மட்டும் வந்து படிங்க படிக்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொன்னேன். மிஸ் உடனே காரணம் கொடுத்துருவாங்க, என் பாய் என்னை மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா. மிஸ் கேட்கறாங்க, உங்களுக்கு மேக்ஸ் வராதுன்னு என்னை மாட்டி விட்டீங்களா பாய் நீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் வரவே மாட்டேன் என்னால. வேற ஒரு அதை கூட இல்ல, இந்த லேப்டாப் இருக்குது இல்ல, 2 மணி வரைக்கும் உட்காந்து வீடியோ எடிட் பண்றான். காலைல வந்து கொடுக்குறவன் எக்ஸ்போர்ட் ஆகுது. நைட் 3 மணிக்கு போகும், 5 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும், 5 மணிக்கு காலைல லேப்டாப்ல ப்ளே பண்ணலாம், வீடியோ ப்ளே பண்ணலாம், டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்றோம். வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே டெல்லி தான் என்டர்டைன்மெண்டா இருக்காது அப்படின்னு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. சாப்பாடு சிக்கன் பிரியாணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. சாப்பாடவே இல்லை, போட்டி வச்சுக்கலாம்டாங்களாம். யார் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு சில போட்டோஸ்னாலே கிடைக்கல. ஸோ அதெல்லாம் உடனே போய் கடையில போய் பிரிண்ட் போட்டு அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி நிறைய ரிப்போர்ட் போட்டோம். எப்படி ஃபேர்வெல் டைம் நம்ம கூட அமைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து தொடர்ந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றபடி இந்த டாபிக் பத்தி பேசுங்களா அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டாபிக் பத்தி சொல்லுங்க, நாங்க அதை பத்தி பேசுறோம். ரொம்ப நன்றி. அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எங்க 2 பேரையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டடா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி. மெமரிஸ் தான் ஷேர் பண்ணுவோம். நான் வந்து 14 இயர்ஸ் நான் ஸ்கூல்ல படித்தேன். இவன் வந்து 13 இயர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இந்த இயர்ஸ்ல வந்து நிறைய மெமரிஸ் நிறைய ட்ரெயின் இருக்கும். உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கீங்க. ஸோ நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.